கைலை மலையானே போற்றி போற்றி. தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை எல்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் செய்து தேவாம் நால்வர் தெய்வ துறை விளங்க பூத பரம்பரை புனிதமாய் திருஞான சம்பந்த பாதமல திருத்தால் கொண்டு வணங்குமார். ஆண்டவர் சிவபெருமானின் வற்றாத பெருந்தரு கருணையினாலே நமது அப்பர் அருள்நெறி மன்றம் சொல்லிய பாட்டில் பொருளந்து சொல்லுவார் என்ற ஒரு அற்புதமான அருள்முறையில் இன்றைய தினம் தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராண நாயன்மார்களின் அருள் வரலாற்றில் திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்று அழைக்கக்கூடிய இப்பெருமகனாரின் குருபூசனை பெருவிழாவை முன்னிட்டு இந்த அரிய பெரிய வாய்ப்பினை அடியனுக்கு திரு சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்கள் அருளினார்கள். அவர்களுக்கு அவர்கள் பொன்னார் திருவடியை என் மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொண்டு உரையை துவக்குகின்றோம். பொதுவாகவே உலகத்தில் பெரியது எது என்று முருகப்பெருமான் தான் அறியாதது போல் நம் தமிழ் பாட்டி அபை பிராட்டியை கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது அபை பிராட்டி அதற்கு விளக்கம் கூறுவார்கள். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ அரியமால் உந்தியில் தோன்றியோன், அரியமாலோ அலைகடலில் துயின்றோன், அலைகடலோ குருமுனியின் வயிற்றில் அடக்கம், குருமணியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ இப்புவியில் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அரவமோ அன்னை உமையம்மையின் சிறுவிரல் மோதிரம், உமையம்மையோ சிவத்துள் ஒடுக்கம், சிவமோ தொண்டந்தம் உள்ளத்தில் அடக்கம் என்று கூறுவார்கள். அப்படி நம் சமயத்திற்கு எத்தனை புராணங்கள் தோன்றினாலும் அதற்கு ஒரு பெயர்கள் உண்டு. ஆயினும் கூட இந்த நாயன்மார்களின் அருட்புராணத்தை மட்டும் பெரிய புராணமாக அனபாய சோழ சக்கரவர்த்தி அறிவிப்பதற்கு காரணம் யாது என்று ஏறத்தாழ சேக்கிழாருடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு. ஆனாலும் கூட சுந்தரர் பாடும் பொழுது 8ஆம் நூற்றாண்டில் பாடிவிட்டார். நம் 7ஆம் திருமுறையில் எல்லா பாடல்களும் போன்று 100 பாடல்களை பாடினாலும் அதில் ஒரு பாடல் திருத்தொண்டர் தோகை. அந்த திருத்தொண்டர் தோகை பிற்காலத்தில் மருவி நம்பியாண்டார் நம்பியார் ஒரு வரி பெயரை 4 வரியாக மாற்றப்பட்டது. அது திருத்தொண்டர் அந்தாதியாக மாறியது. அதன் பிறகு நமது செல்வம் மல்கும் குன்றத்தூரில் தோன்றிய சேக்கிழார் பெருமானார் வந்து அனபாய சோழ சக்கரவர்த்தியின் ஆணைக்கு இணங்க திருத்தொண்டர்தம் புராணத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பணியை தெய்வ சேக்கிழாருக்கு அருள் செய்ததின் வாயிலாக சேக்கிழார் பெருமான் இந்த நாயன்மார் அவதரித்த ஊருக்கெல்லாம் அவர் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் சேர சோழ பாண்டிய நாடு என்று 3 நாட்டுக்கும் நேரடியாக செல்லக்கூடிய ஒரு உரிமம் பெற்றவர். ஏனென்றால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு போவது அப்போதெல்லாம் கடிதம். இப்போ நினைச்சோம்னாக்கா நாம இப்போ தொண்டை நாட்டுல இருக்கோம், தொண்டை நாட்டுல இருந்து இப்போ நம்ம பாண்டி நாட்டுக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம், சோழ நாட்டுக்கு போகலாம், கும்பகோணம் பக்கத்துல கும்பகோணம்.
போகக்கூடிய ஏன்னா மன்னர் ஆட்சிகள், ஒரு மன்னரின் குடை கீழே வாழக்கூடிய மக்கள் இன்னொரு மன்னருடைய இடத்தை நோக்கி போக முடியாது, போன பிரச்சனை. ஆனா ஷேக்ஸ்பியர் ஒரு தலை சிறந்த புராணத்தை செய்யவிருக்கின்றார் என்பதால் எல்லோரும் அவருக்கு உரிமை தந்தார்கள். அதன் வாயிலாக அந்தந்த திருமங்கலம் சென்று அவர் பெண்ணவத்தில் பிறந்தார், அவருடைய வாழ்க்கை தரம் யாது என்று ஏஎர்கோன் கலிக்காமரை நேரடியாக ஆய்வு செய்தார். அதற்கு பக்கத்தில் ஆதனூர் சேரி, அந்த ஆதனூருக்கு சென்று அந்த ஆதனூர் எப்படி இருக்கின்றது, ஊருடைய பெருமை, அங்கு வாழக்கூடிய மக்களுடைய பெருமை, அங்கு என்ன விவசாயம் அதிகமாக நடக்கின்றது என்பதையெல்லாம் நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்த பெருமை நமக்கு நம் ஷேக்ஸ்பியருக்கு மட்டும்தான் உண்டு. அவர் காலத்திலிருந்து 800 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வை திரு காரைக்கால் சென்று காரைக்கால் அவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் இருந்த இடத்தில் புராணம் முதலில் ஓராண்டாகிவிட்டது. இந்த காப்பியத்தை செய்வதற்கு ஓராண்டு இந்த காப்பியத்தை செய்து திருவாதிரை அன்னை சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதே அதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக நிறைவு செய்கின்றார். முடித்து நீங்கள் இட்ட கட்டளையை பொழுது அப்பாய சோழ சக்கரவர்த்தி, நீ இதை எழுதி முடித்தது மட்டுமல்ல, ஆனால் இதை மீண்டும் இப்பொழுது நம் அப்பர் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எப்படி வருகிறார்களோ அதே பெரிய புராணத்தை அவர்களுக்கும் வெளிநீக்கம் செய்து ஒரு மன்னர் படித்துக் கொண்டிருந்தான். சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மதுமேகலை, சிந்தனைகளுக்கு இப்படி காதல் காமம் இரண்டும் கலந்த ஒரு காப்பியங்களை போய் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தலையான அவர் சில சிவகதைகள் இருக்க, இம்மைக்கும் மறுமைக்கும் அருள் செய்யக்கூடிய சிவகதை இருக்க, அவகதை உமக்கதற்கு என்று கூறி அந்த மன்னனை இசை மாற்றி அற்புதமான இந்த நெறிக்கு ஆட்படுத்திய பெருமை நமது தெய்வ சேக்கிழார். அப்பேற்பட்ட திருப்புராணத்தில் இன்றைய தினம் ஏஎர்கோன் கலிக்காம நாயனாரின் குருபூசனை பெருவிழாவில் அவரை பற்றி சிந்திப்பதற்கு இருவரும் செல்வரும் ஒரு சேர வாய்க்கப்பட்டன. அப்படி பார்த்தோமானால் ஏஎர்கோன் கலிக்காம என்ன தொண்டு செய்தார்? பொதுவாகவே நமது நாயன்மார்கள் அனைவரும் காப்பியத்தில் அவர்களெல்லாம் இடம் பிடித்தீர்கள். ஒரு ஒவ்வொரு விரும்புகிறார். நாம் செய்யக்கூடிய ஆயினும் அவர் கடவுளில் பாதி என்று ஆனால் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் மிகவும்
அப்பர் அருள் மன்றம் திருமுறைகளுக்காகவும் இதுவரையிலும் பார்ப்போமானால் தருமபுரம் சாமிநாதனுக்கு அவர்கள் தான் முதலில் திருமுறைகளுக்கு உயிர் தந்தார்கள். அப்படி தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் இல்லை என்றால் இந்த திருமுறைகளை இவ்வளவு பண்ணோடு பக்தியோடு யாரும் கையாண்டு இருக்க முடியாது. அப்பேற்பட்ட திருமுறைக்கு ஒரு உயிர் ஓட்டத்தை கொடுத்தவர் நமது தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர்கள். ஆனாலும் கூட இதுவரையிலும் விளக்க நூல்கள் தான் எழுதப்பட்டதை ஒழிய நேரடியாக ஒரு யூடியூப் சேனல்ல இணைஞ்சி இந்த திருமுறைகளுக்கெல்லாம் விளக்கத்தை எடுக்கணும் அப்படின்னு யாருக்கும் தோன்றல. அது நமது மதிப்பிற்குரிய சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கு தோன்றியது. அதன் வாயிலாக பல ஆயிரக்கணக்கான மணி நேரம் இப்பொழுது ரெக்கார்டிங்கில் இருக்கின்றது. இதையெல்லாம் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்து கையாளலாம். இந்த பதிகத்திற்கு என்ன விளக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாயன்மார்களுக்கு என்ன திறம் என்று உடனடியாக அப்பர் அருள்நெறி மன்றத்தை போட்டோமானால் அதில் பார்த்து கொள்ளலாம். இதை ஒரு டிவியில் ஏற்றி ஏதாவது ஒரு முதியோர் இல்லமாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் பொழுது போகாது. இப்படி சிவகதைகளை கேட்க கேட்க அவர்கள் ஆன்மா பறிக்கப்பட்டு அவர்கள் வீடு பேறு பெற்றாலும் நேரடியாக கைலையை சென்று சார்ந்ததற்குண்டான ஒரு மனப்பாங்கு ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அருட்புராணம் தான் நமது தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராணம். இப்பேற்பட்ட புராணத்தை தமிழில் உதித்தது என்றால் அப்பொழுது இந்த தமிழ் மொழிக்கு எப்பேற்பட்ட பெருமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில காப்பியங்களில் சொல்லுவார்கள், திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவன் சொன்னான், கம்பன் சொன்னான் என்று அவன் இவன் என்ற அகர விதிகளை போட்டு பேசுவார்கள் நமது சொற்பொழிவாளர்கள். ஆனால் தெய்வ சேக்கிழாருடைய இந்த நூலில் மெய்ப்பொருள் நாயனாரை முத்தநாதன் கொன்று விட்டான் என்று வராது. குத்தினான், கொன்றான் என்ற ஒரு மட்டமான சொற்களை பெரிய புராணத்தில் நாம் காணவே முடியாது. இத்தனை பாடல்களும் தன் உள்ள கருத்தை நிறைவு செய்தான் முத்தநாதன். எரிபத்த நாயனாருக்கு புராணத்துல யானையை கொன்று விட்டார்னு வராது. யானையை வெட்டி வீழ்த்தினாரு. சிவனடியார்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தா அவர்களுக்கு எது ஆயுதம்னாக்கா மழு ஆயுதத்தால தண்டனையை கொடுக்கக்கூடியவர் தான் எரிபத்த நாயனார். இன்று சிவனடியார்களுக்கு துன்பம் என்றால் கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் அக்காலத்தில் எரிபத்த நாயனார் இருந்தால், ஆனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் ஊன்றிய சிவபக்தி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் ஒரு எரிபத்த நாயனார் அல்ல, பல ஆயிரக்கணக்கான எரிபத்த நாயனார் உருவாக போவது மிகவும் அவசியம். அது அற்புதமாகவும் திகழும் என்று கூறிக்கொண்டு நாயன்மார்களின் புராணத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 63 நிறைவு செய்யவில்லை. 9 துணையடியார்களை வைத்து நிறைவு செய்யவில்லை. அப்பனும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன் என்று வழிவிட்டு சென்றிருக்கின்றார். அப்படி சேக்கிழாருடைய புராணத்தில் இந்த 72 நாயன்மார்கள் மட்டும்தானா அப்படி என்றால் இல்லை. அப்பனும் அடி சார்ந்தார், அடியாருக்கும் அடியேன். இங்க மட்டும் இல்ல, பிரான்ஸ், லண்டனு, இத்தாலியில பிறந்து ஒரு குண்டு செஞ்சான்னா கூட இறைவனுக்காக, இறைவனுடைய திருப்பெயரால அவனும் நாயன்மாருன்னு அறிவிக்கப்பட்டு சேக்கிழார் இது வரைக்கும் நிறைவு செய்தார். பிற்காலத்துல வந்தவங்க அதை கையாண்டு வழி வழியா யாரெல்லாம் என்ன துண்டு செய்யறாங்க அப்படின்றத அடையாளப்படுத்திருக்கணும். அப்படி பார்த்தோம்னாக்கா இன்று காளையார் கோவில் என்று சொல்லக்கூடிய இடம் சின்ன மருது பெருமருது நமது பெரும்பாட்டி வேலூர் ஆட்சியார் அவதரித்து வாழ்ந்த பூமி. ஆனால் பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அவர்கள் உதவி செய்து விட்டார்கள் என்பதற்காக வெள்ளையர்கள் இவர்கள் இருவரும் வந்து சரணடைய வேண்டும்
அப்படி வந்து சரணடையவில்லை என்றால் இந்த காளையார் கோவிலின் கோபுரத்தை இடிக்கப்படும் என்று கூறினார். இந்த காளையார் கோவில் கோபுரத்தை இடிக்கப் போகின்றார். நாம் இருந்தால் பல கோவில்கள் கட்டலாம் என்ற உணர்வு அவர்களுக்கு தோன்றவில்லை. நாம் பெருமானார் கோவிலை எதற்காகவும் இடிபடக்கூடாது என்பதற்காக இருவரும் வந்து சரணடைந்தார்கள். இருவருக்கும் தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டது. உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கும் பொழுது, இந்த கோவில் இன்று மட்டுமல்ல என்றும் பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்தால் இடிபடக்கூடாது என்ற பட்டயம் செய்து கொடுத்துவிட்டு எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள், தூக்கு தண்டனை கொடுத்து நாங்கள் இறந்த பிறகு இந்த கோவில் விட வேண்டும் என்று உயிரையே நீர்த்த சின்ன மருது பெரிய மருது நாயன்மார்களின் வரிசையில் இடம்பெறக் கூடாதா? இடம்பெறுவதற்கு வழிவகை செய்திருக்கின்றார் நமது சேர்க்கிறார். அதே ஊரில் அவதரித்த ஒரு ஆசாரி, அவருக்கு கும்பமுத்து ஆசாரி, மருது சகோதரருடைய கட்டளைக்கு இணங்க தேர் ஒன்று செய்தார். அந்த தேரில் விநாயக பெருமானுடைய கொம்பு உடைந்தது. அந்த கொம்பு உடைந்தவுடனே இந்த தேருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகின்றது என்று அவர் உணர்ந்து அவர் தேர் செய்யும் பொழுது ஒரு கட்டளை இடுகின்றார் மருது சகோதரர்களுக்கு. ஒண்ணுமில்லை பெருமானே, தேர் நீங்கள் பணம் கொடுக்கின்றீர்கள், நாங்கள் செய்கின்றோம். ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பம், தேர் முதலில் ஓட துவங்கும் பொழுது அது என்னுடைய தலைமையில் ஓட வேண்டும். ஏனென்றால் நான் செய்த தேர், அதனால் என்னுடைய தலைமையில் அன்று மட்டும் ஓட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, சின்ன மருதும் பெரிய மருதும் இந்த தேரின் கட்டமைப்பு இத்தனை சிறப்பாக இருக்கின்றது என்று எண்ணி பார்த்து கடைசியில், உனக்கு அதுதானே தேர் செய்தால் என்ன வேண்டுமானாலும் நாங்கள் தருகின்றோம் என்று கூறினோம். ஆனால் நீ இதை கேட்பாய் என்று நாங்கள் எண்ணவில்லை. ஏனென்றால் அது தேர் மீது ஏறி ஒரு துண்டை விசிறுவார்கள். அப்படி விசிறினால்தான் தேரை இயக்க வேண்டும், எல்லோரும் மடம் பிடிச்சு இழுக்க வேண்டும். அப்படி தேர்காலில் ஏறி விசிறுவதற்கு இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஊரில் அத்தனை சாதியர்கள் இருக்கின்றார்கள். அத்தனை சாதியர்களும் ஏறி தேர்காலில் குறி விசிறுவார்கள். அது போன்று நான் தான் விசிறுவேன் என்று நீங்கள் வரம் எனக்கு கொடுக்க வேண்டும், அப்போது வேகமாக தேரை செய்திடுவேன் என்று கூறி அந்த தேரின் மீது எடுத்து ஏறி முதல் ஒரு வீதி வரும்போது விசிறினார். இரண்டாவது வீதிக்கு வந்து தேர் திரும்ப வேண்டும். தேர் திரும்பும் பொழுது என்ன ஆகிவிடுகின்றது என்றால், வலது பக்கம் தேர் சக்கரம் உடைகின்றது. உடைந்து மக்கள் அதை அறியாமையினால் இழுத்து விடுகின்றார்கள். குப்பமுத்து ஆதாரி கீழே விழுகிறார். பூசக்கரம் குப்பமுத்து ஆதாரியின் மீது ஏறி இறங்கி விடுகின்றது. குற்றுயிரும் குலவுயிருமாக இருந்த அந்த குப்பமுத்து ஆதாரியை தீர்க்கி தன் மடியின் மீது போட்டு பெரிய மருதும் சின்ன மருதும் கேட்கின்றார்கள், ஐயா இப்படி நேர்ந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது, இப்படி நேரும் என்பது எனக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனால் என் அரசர் இருந்தால் இது போன்று இன்னும் பல 100 தேர் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாவத்தை நானே ஈடுகொண்டேன். இப்படி நடக்கும் என்பது முன்கூட்டியே எனக்கு தெரிந்துதான் நான் இந்த வேலையை செய்தேன் என்று அப்போது அவரை நாயன்மாராக அறிவிக்க கூடாதா? ராஜா ராமநாதபுரத்தை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதி, ராஜா விஜய ரகுநாத சேதுபதி தன் மருமகனை கோவில் பணிக்காக ராமேஸ்வரம் கோவிலுக்கு யார் இருந்தாலும் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதை செய்து அனுப்ப வேண்டும் என்பதற்காக தன் மருமகனை அந்த கோவிலை மேற்பார்வை பார்ப்பதற்காக பணியமர்த்தினார். ஆனால் அங்க வந்த ஒரு சிவனடியார் அந்த கோவிலுக்கு செல்லுவதற்கு பரிசல், அந்த காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய பாலம் இல்லை, சேது பாலம் இல்லை அப்பொழுதெல்லாம். அதனால் பரிசல் அல்லது போட் இது போலதான் செல்ல வேண்டும். அப்படி படகில் செல்லுவதற்கு ஒரு அரையனா பணம் கேட்டு விட்டான் என்பதற்காக அந்த பணம் என்னிடத்தில் இல்லை, அதனால் நான் திரும்பி செல்கின்றேன் என்று அவர் திரும்பி நேராக அரசபைக்கு வந்து, உங்கள் ராஜ்யம் இது, இந்த கோவிலை நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்,
ராமநாத சுவாமி கோவிலை. அதனால் இந்த ராமேஸ்வரத்தில் இப்பேற்பட்ட ஒரு அவல நிலை, கோவிலுக்கு தரிசிப்பதற்காக, கோவிலை தரிசிப்பதற்காக, சுவாமியை தரிசிப்பதற்காக வந்தால் அரையனா பணம் கேட்கின்றார்களே, என்னை போன்று ஏழைகளுக்கு இறைவன் காட்சி கொடுக்க மாட்டாரா? இது உங்கள் ஆட்சியில் இது சரியா என்று நேரடியாக அரண்மனைக்கு வந்து கூறிவிட்டார். அப்போது ராஜா விஜயரகுநாத சேதுபதி என் மருமகனை அழைத்து வா என்று கூறுகின்றார்கள் அரண்மனைக்கு. அவர் மருமகனை அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வரும் பொழுது என்ன ஆகி விடுகின்றது? உன்னை கோவிலை மேல் பார்வை பார்ப்பதற்காக பணி உன்னைக்கு மற்ற வேலை கொடுக்க கூடாது, கோவிலை சிறப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உயரிய பணியை உனக்கு கொடுத்தோம். ஆனால் நீ கோவிலை சரியாக பார்த்து கொண்டாயா? கோவிலுக்கு வந்த ஒரு அடியாரிடத்தில் ஒரு அரையனா பணம் கேட்கின்றாயே, இது லஞ்சம் இல்லையா? அதனால் நீ செய்தது ஒரு சாதாரணமான துரோகம் செய்யவில்லை, நீ செய்தது சிவ துரோகம் செய்து விட்டாய். அதனால் இவனை கொண்டு போய் சிறைச்சேதம் செய்து விடுங்கள் என்று தன் மருமகன், அதிலும் 2 பெண்களையும் ஒரே ஒருத்தருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார் என்றால் அந்த மருமகனுடைய திறம் எப்படி இருக்க வேண்டும்? ஆனால் யாரோ ஒருவர் செய்த குற்றம், அந்த பரிசல் ஓட்டக்கூடியவன் செய்த குற்றத்தை இவன் சரியாக இருந்திருந்தால் அந்த பரிசல்காரன் சரியாக இருந்திருப்பான். இவனுடைய மேற்பார்வை சரியில்லாத காரணத்தால் அவன் பணம் கேட்டு விட்டான். நம் ராஜ்யத்திற்கு பழுதாகிவிட்டது, ராமநாத சுவாமிக்கு பழுதாகிவிட்டது என்று இவனை சிறைச்சேதம் செய்ய சொன்னார்கள். அப்படி சிறைச்சேதம் செய்தார்கள். சிறை சேதம் செய்ய கூடிய செய்தியை அவர்கள் மகளுக்கு தெரிந்து அவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள். அவர்கள் வந்த இடத்தில் உங்கள் கணவனுக்கு சிறைச்சேதம் என்ற தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்று கூறிய பொழுது அங்கேயே விறகுகளை குவித்து அந்த விறகுகளை தீயிட்டு அங்கேயே உடன்கட்டை ஏறினார்கள். அதுதான் இப்போது அக்கா மடம், தங்கச்சி மடம் என்று இன்றளவிலும் பெரிதாக பேசக்கூடிய ஒரு செயல். இந்த செயலுக்கு ராஜா ரகுநாத சேதுபதி எப்பேற்பட்ட பணியை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவல நிலை என்ன? ஒரு கோவிலுக்கு சென்றால் கட்டாயமாக காசு கொடுத்துதான் இறைவன் சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிற சமயங்களில் எல்லாம் நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு தருகின்றோம் மற்றும் மருத்துவம் தருகின்றோம், இன்னும் பல உதவி செய்கின்றோம், வந்து எங்கள் மதத்தை சாருங்கள் என்று கூறும் பொழுது நம் இந்து மதம் மட்டும் அவலநிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் பார்த்தோமானால் சிறப்பு தரிசனம் என்ற பெயரால் மாபெரும் நிகழ்வுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆலயத்தில். இவையெல்லாம் பெருமானாதான் சீர் செய்ய வேண்டும். கூட நம் நாடு பிரிக்கும் பொழுது, ஒவ்வொரு மாநிலமாக பிரிக்கும் பொழுது திருப்பதியை தமிழகம் ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டு சோளிங்கர் என்ற நரசிம்மசாமி கோவிலை அது ஆந்திராவாக இருந்தது, அது தமிழ்நாடு எடுத்துக்கொண்டது. அப்படி தமிழ்நாடு எடுத்துக்கொண்டு அங்கு எந்த ஒரு விதமான ஒரு அத்தியாவசிய வசதியும் இல்லை. அந்த மலையில் சாமியை பார்ப்பதற்காக 4 மணி நேரம் மலையில் காத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் கொடுத்ததுதான் இது. அதனால் நீங்கள் எங்களுக்கு அந்த சோளிங்கரை கொடுத்து விடுங்கள். நீங்கள் திருப்பதியை கொடுத்தீர்கள், நாங்கள் திருப்பதியில் எத்தனை சிறப்பாக வைத்திருக்கின்றோம், நாங்கள் உங்களுக்கு சோளிங்கரை கொடுத்தோம். ஆனால் நீங்கள் சோளிங்கரை சரியாக பராமரிக்கவில்லை, உங்களால் பராமரிக்க முடியவில்லை என்றால் எங்களிடத்தில் அந்த கோவிலை ஒப்படையுங்கள், சகல வசதியும் நாங்கள் செய்து பார்த்துக் கொள்கின்றோம் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் பேட்டி கொடுக்கின்றார்கள் யூடியூப் சேனல். அப்படியெல்லாம் நம் கோவிலும் கோவில் சார்ந்த சொத்துக்களும் உரையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் கட்டாயமாக ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு தருணம் தான் இப்பொழுது ஒளிமயமான எதிர்காலம் சிதைத்து தெரிகின்றது என்ற வாரியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராண நாயன்மார்களின் அருள் வரலாற்றில் பெரிய புராணமாகவே திகழ்வது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம்.
ஏறத்தாழ ஒரு 1500 பாடல்களை அவருக்கு நம் சேக்கிழார் பெருமானார் அருளி செய்திருப்பார். அதே போன்றுதான் சுந்தரர் மீது உள்ள பற்றினால் நமது ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணம் 408 பாடல்களால் நிறைவு செய்யப்படும். நமக்கு 1 மணி நேரம் அப்பர் அருளறி மன்றம் கொடுக்கின்றது. 1 மணி நேரத்தில் திருமுறைகளில் அந்த 10 பாடல் 11 பாடல்களுக்குத்தான் விளக்கம் சொல்ல முடிகின்றது. ஆனால் 408 பாடல்களுக்கு எப்படி விளக்கம் சொல்வது என்று பார்த்தோமானால், இந்த 408 பாடல்களை நாள்தோறும் சிந்தித்தோமானால் 1 ஆண்டு ஆகிவிடும். தினந்தோறும் 1 மணி நேரம் ஒவ்வொரு பாடலை சிந்திச்சோமானால் 1 ஆண்டு ஆகிவிடும். 1 ஆண்டு பேச வேண்டிய புராணம் இது. ஒவ்வொரு பாடலாக எடுத்து நாம் விரிவாக்கம் செய்தோம் என்றால் மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்படித்தான் பெரிய புராணத்தை நாம் பேச வேண்டும். ஆனால் அப்படி பேசுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தால் ஏதோ ஒரு பருந்து பார்வை மாதிரி நாம் பார்த்துவிட்டு செல்கின்றோம். ஒவ்வொருவரும் தன் வீட்டில் சிவபெருமானுடைய படத்தை பெரிதாக வைப்பது பெரிதல்ல, திருமாலின் திருப்படத்தை பெரிதாக வைப்பது பெரிதல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் நாம் வீட்டில் வைக்கக்கூடிய பெரிய பொக்கிஷமான நூல் எது என்று பார்த்தோமானால் நம் பல்வேறு திருமுறைகளை கட்டாயமாக வீட்டில் வைக்கிறோம். அதில் பெரிய புராணத்தை எடுத்து படித்து பெரிய புராணத்தின் வாயிலாக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் பெரிய புராணத்தில் எப்பேற்பட்ட சிறப்பு. ஞானசம்பந்த புராணத்தில் ஒரு செட்டி பெண்ணும் ஒரு செட்டி பையனும் திருமணம் செய்து கொள்வதற்காக திருமருகள் வருவார்கள். எங்க அப்பா உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் என் தாய்மாமன், எங்கள் வீட்டிலேயே இருந்து உங்கள் அக்கா இறந்து போனதற்காக எங்களை எல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்கிறீர்கள், எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். அதனால் உயர்வான மாப்பிள்ளை வந்தால் இந்த பெண் அல்ல அடுத்த பெண் திருமணம் பண்ணிக்க என்று சொல்லி சொல்லி எங்க அப்பா உன்னை ஏமாற்றி ஏமாற்றி ஒவ்வொரு பெண்ணாக கட்டி கொடுத்து விட்டார். கடைசி பெண் நான். அதனால் உன்னையும் என்னையும் வேறு ஒரு மாப்பிள்ளைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களை எங்க அப்பா வேணுமா ஏமாத்தலாம், நான் ஏமாத்த விரும்பவில்லை. என் தாய்மாமன் நீ, உரிமை உள்ளது உனக்கும் எமக்கும் திருமணம் செய்து கொள்வதற்காக. அதனால் இன்று இரவு புறப்பட்டு நாளை காலை திருமருகல் கோவிலுக்கு சென்று நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். அதே போன்று இருவரும் இரவு நேரத்தில் பயணித்து அவர்கள் ஊரில் இருந்து திருமருகல் வந்தார்கள். திருமருகல் விடிவதற்கு முன்பே வந்ததால் கொஞ்ச நேரம் இளைப்பாறுவோம், விடியட்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆண்கள் படுக்கக்கூடிய மடத்தில் அந்த செட்டி பையன் படுத்தான். பெண்கள் படுக்கக்கூடிய மடத்தில் இந்த பெண் படுத்தால். ஆனால் விடிவதற்குள் என்ன ஆகிவிட்டது என்றால் ஒரு நாகப்பாம்பு அந்த செட்டி பையனை தீண்டி விட்டது. தூக்கத்திலேயே அவன் இறந்து விட்டான். மணி ஆகிவிட்டதே, இன்னும் நம் மாமன் வரவில்லையே என்று பார்த்து அங்கு சென்று பார்க்கும் போது அந்த செட்டி பையன் இறந்து விட்டான். அப்படி அந்த செட்டி பையன் இறந்து விட்ட உடனே அந்த பெண் ஆகப்பட்டது குமுறுகின்றாள், கதறுகின்றாள், தன்னுடைய துன்பத்தினுடைய உச்சத்திற்கே போய்கின்றாள். அப்பொழுதுதான் இறைவனிடத்தில் நீதி கேட்கின்றாள். சடையாய் எனுமான், சரணி எனுமான், விடையாய் எனுமான், விரவி எனுமான் என்ற பாடல் அப்பொழுதுதான் ஞானசம்பந்த திருவாய் மலர்ந்து உதிக்கப்பட்டது. ஒரு பெண் பாடிய வரியையே முதன்மையா வைத்து பாடிய பாடல் எதுவென்று பார்த்தோமானால் இந்த பாடல் தான். ஞானசம்பந்த பெருமானின் வாயிலிருந்து முதல் வரி உதிக்காமல் வேறு ஒரு பெண் பாடியதை முதலடியாக வைத்து பாடினார். அவள குரல் கேட்கின்றது, என்ன நடக்கின்றது என்று அடியார்களை சென்று பாருங்கள் என்று கூறுகின்றார். ஏனென்றால் அப்பொழுது ஞானசம்பந்த பெருமானும் அந்த கோவிலுக்கு வந்திருக்கின்றார் தரிசனத்திற்காக. அப்பொழுது போய் பார்க்கும் பொழுது ஒரு சிட்டி பையனை நாகப்பாம்பு கடித்து இறந்து விட்டான். ஆனால் அந்த பெண் அழுகிறார். என்ன சொல்லி இப்படி சொல்லி அழுகிறார். ஏனென்றால் இரவு முழுவதும் பயணித்தோம், நான் உரிமை உள்ளவன் உனக்கு, நீ எனக்கு உரிமை உள்ளவன், ஆனால் நீ என்னை தொடவில்லை, ஆனால் எங்கிருந்தோ வந்த நாகப்பாம்பு உன்னை தீண்டி விட்டதே என்று சொல்லி அழுகின்றாள் என்றால் அப்ப பெரிய புராணம் எப்பேற்பட்ட ஒரு காப்பியம். இன்றெல்லாம் நாகரீகம் என்ற போர்வையில் நம் கலாச்சாரம் அழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி நம் கலாச்சாரம் அழியும் என்று தெரிந்துதான் அக்காலத்திலேயே தெய்வ சேக்கிழார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார்.
அப்பேற்பட்ட ஒரு பெரிய புராணத்தில் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணத்தை சிந்திப்பதற்கு நமக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்படி ஏயர்கோன் கலிக்காமருடைய புராணம் முழுமையாக பாடல் வாயிலாக சிந்திக்க முடியாது. 2 பாடல்களில் எவ்வளவு பாடல்கள் முடியுமோ அந்த பாடல் முக்கியமான பாடல்கள் வரைக்கும் நாம் சிந்திக்கலாம். இதில் ஒரு அதிசயம் என்னவென்று பார்த்தோமானால், ஏயர்கோன் கலிக்காமருக்கு பெண் கொடுத்த மாமனார் மணக்கஞ்ச நாயனார் என்று அவருக்கு திருப்பெயர். இவருடைய புராணமும் மிகவும் அற்புதமான ஒரு புராணம். ஒரு திருமண நேரத்தில் எல்லோரும் முடியை தன் கால் வரைக்கும் இழுக்க வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள். அந்த முடிக்கு மேல் ஜடை வைத்து தைப்பார்கள். ஆனால் மணக்கஞ்ச நாயனார் வீட்டிற்கு சிவபெருமான் எழுந்தருளி இவரிடத்தில் என்ன கேட்போம் என்று பார்க்கும் பொழுது சிவனடியார் வந்திருக்கின்றார், அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம் திருமண நிகழ்வு துவங்க வேண்டும் என்று எண்ணி அந்த மணக்கஞ்ச நாயனாருடைய பெண்ணை அழைத்து வந்து இவர் திருக்காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள், உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறும் பொழுது ஆசீர்வதித்து விட்டு, சுவாமி தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், எங்களுடைய வில்ல திருமணத்திற்கு ஒரு சிவனடியார் வந்தது எங்களுக்கு பெரும் பாக்கியம் என்று கூறும் பொழுது, ஒன்றுமல்ல உன் மகள் கூந்தல் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது, நாம் தாழ்வடம் என்று பூமுலை பெண்களின் முடியில் இருந்து போடுவோம், அதனால் இது தாழ்வடத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று கூறினார். உடனடியாக தன் மகனின் கூந்தலை ஒரு கையில் பிடித்து உடைவாளை எடுத்து அறிந்து அதை அப்படியே அவரிடத்தில் கொடுத்து விட்டார். அதன் பிறகு அந்த கதை வேறு. ஆனால் நம் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரின் மனைவி தன்னுடைய கூந்தலையே இறைவன் சிவபெருமானுக்கு தந்தவர். ஒரே புராணத்தில், பெரிய புராணத்தில் மாமனாரும் மருமகனும் ஒரு சேர நாயன்மார்களாக உதித்தது பெரிய ஒரு தவத்திற்குரிய செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க காப்பியம்தான் ஏயர்கோன் கலிக்காமருடைய அருள் வரலாறு. இவருடைய காலம் பார்த்தோமானால் நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலத்திலேயே அவதரித்தவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு பலகாலம் இருந்த ஒரு வாய்ப்பு இவருக்கு உண்டு. ஏற்கனவே இவருக்கு மிகவும் பரிச்சித்தமானவர் தான் நமது ஏயர்கோன் கலிக்காமர். இவர் அவதரித்த ஊர் சேக்கிழார் அடையாளம் செய்கின்றார். இவர் அவதரித்த ஊர் நீடு வான் புகழ் சோழ நீர் நாட்டிடை நிலவும் மாடு பெண் பொழி காவிரி வடகரை கீழ்ப்பால் ஆடு பூங்கொடி மாடம் நீடிய அணி நகர்த்தன் வீடு தாங்கிய திரு பெருமங்கலம் பெயர்த்தார் சொல்றாருன்னா இந்த ஊரை சொல்றாரு. இது ஊர் எந்த ஊருன்னு பார்த்தோம்னா சோழ நாடு. இந்த சோழ நாட்டிற்கு ஒரு தனி சிறப்பே உண்டு. சோழ நாடு சோறுடைத்து. சோழ நாட்டு பக்கம் நம்ம யாத்திரை பண்ணோம்னாக்கா ஒரு பெரிய பேரின்பம் என்னன்னாக்கா டெய்லி காவேரியில குளிக்கலாம். என்ன ஒண்ணு நாட்டாக கூட அதில் தென்கரை தலங்கள் 127 ஆக 266 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் காவிரி கரையில் 190 கோவில்கள் அமைந்திருக்கின்றது என்றால் உண்மையிலேயே சோழ நாடு கோவில்களுடைய. அது மட்டுமல்ல 56 திவ்ய சேத்திரம் பாடல் பெற்ற திருத்தலங்கள், ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஒரு
56 தலங்கள் சோழவள நாட்டிலேயே இருக்கின்றது. இவையெல்லாம் சென்று தரிசிப்பதற்கு தவம் கூடி வேண்டும். பிறவியில் நம் அடைய வேண்டும் என்று நமக்கு ஏதாவது ஒரு எண்ணம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் கட்டாயமாக இந்த திருமுறை தலங்களை சென்று பார்க்க வேண்டும். ஒரு கோவில் என்றால் ஒரு அளவிற்கு இல்லாமல் ஒரு ஊரையே கோவிலாக அக்காலத்தில் அமைத்தார்கள் என்றால் சோழர்கள், அப்பொழுது எப்பேற்பட்ட கோவிலாக இருக்கும் என்று பார்க்க வேண்டும். 13 பிரகாரம் கொண்டதுதான் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில். 13 பிரகாரம். உலகத்தில் பெரிய கோவில் என்று எதை கூற வேண்டும்? திருவிடைமருதூர் என்று சொல்லக்கூடிய தலம், பலகாலம் இருந்த தலம், பத்திரகிரியார் அவருக்கு சீடராக இருந்த தலம். அந்த திருவிடைமருதூர் வீதி அழகு, அப்பேற்பட்ட அற்புதமான தலம். 10 பிரகாரங்களை கொண்டது. மாமன்னர் ராஜராஜ சோழன் அமைத்த தலம் ஒரே பிரகாரம் கொண்டதுதான். ஆனால் இந்த மகாலிங்கேஸ்வரர் கோவில் 13 பிரகாரம் கொண்டது. அப்பேற்பட்ட கோவில் வரலாறு பேசும் பொழுது அதை பற்றி பார்ப்போம். அத்தனை சிறப்பு வாய்ந்தது. இப்படியெல்லாம் கோவில் உலகத்தை கட்டினார். சமாதியை நாம் பலப்படுத்தாமல் விட்டுவிட்டோம். இப்படியெல்லாம் நம் மன்னர்கள் சோழர்கள் செய்த ஒரு மாபெரும் செயல் இந்த மண் உலகத்திற்கு யாரும் செய்யவில்லை. இன்று கூட நீதி என்றால் அது மணிநீதி சோழனைத்தான் குறிக்கும். ஹைகோர்ட்ல பார்த்தோம்னா யாருக்கும் சிலை கிடையாது, மணிநீதி சோழனுக்கு சிலை. அப்ப எப்பேற்பட்ட திறம் வாய்ந்தவரா இருப்பாரு மணிநீதி சோழன். இந்த புராணம் உருவாவதற்கு அனபாய சோழன், அனபாய சோழ சக்கரவர்த்தி தான் இந்த புராணம் உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றார். அதே போல கோச்செங்க சோழன் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஏறத்தாழ 50 கோவில்களுக்கு மேல் மாட கோவில்கள் கட்டி தந்தவர் நம்மளுடைய நாயன்மார் கோச்செங்க சோழன் தான். அப்ப எப்பேற்பட்ட புராணம். கோச்செங்க சோழன் ஒரு சிலந்தி திருஆனைக்காவல்ல, அதாவது யானை முதல் எறும்பு வரை மணிவாசக பெருமான் சொன்னது அருள் பெற்றது சிவனிடத்துல என்றது கரெக்டா நமக்கு அடையாளப்பட்டது. ஆனா அந்த சிலந்தி மீண்டும் மாட கோவில்களா நமக்கு இவ்வளவு கோயில்களை கட்டி கொடுத்திருக்கு அப்படின்னாக்கா இது எப்பேற்பட்ட புராணம். இந்த புராணத்திற்கு ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? இந்த புராணத்திற்கு தனி சிறப்புன்னா, இப்ப கூட நம்ம சாதியின் பெயரால் பிரிந்திருக்கின்றோம். நாம் பிரியவில்லை, பிரிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய சமுதாய சீர்கெட்ட நிலையை இப்பொழுதெல்லாம் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் சாதியின் வாயிலாக நம்மளை பிரித்து வைத்து அவர்கள் ஆட்சி நடத்துகின்றார்கள். இவையெல்லாம் மிகவும் கொடுமையானது. ஆனால் அக்காலத்திலேயே சாதி மறுப்பை முதலில் செய்தவர் யார் என்றால் நமது சேக்கிழார் பெருமான் தான் செய்தார். ஏனென்றால் இதற்கு பக்கத்திலேயே ஆதனூர், அந்த ஊரில் தான் நந்தனார் அவதரித்தார். எந்த குலத்தில் அவதரித்தார் நந்தனார் என்பதை அக்காலத்திலேயே கோவில்களுக்குள் கொண்டு போய் நந்தனார் பெருமானை வைத்து விட்டார்கள். அக்காலத்திலேயே நம் பெருமானும் நந்தனார் பெருமானை ஏற்றுக்கொண்டார். நந்தியை விலகச் செய்து நந்தனாரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மனிதருடைய மனம் ஏன் இப்படி கீழ்மையாக இருக்கின்றது என்று தெரியவில்லை. இவையெல்லாம் வேடன் முதல் வேந்தன் வரையிலும் அருள் பெற்ற ஒரே காப்பியம் நமது பெரிய புராணம் தான். இதை அற்புதமாக சொல்கின்றார்கள். பொன்மொழி காவிரி வடகரை கீழ்ப்பால், காவிரி வடகரையில அவதரித்தவர். ஆடு பூங்கொடி மாடம் நீடிய அணி நகரம். எப்படி இந்த நகரம் எல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா உயர்வான மதில்கள் கொண்ட ஒரு வீடுகளை கட்டி கொண்டு ஆணிப்பொன் பொருத்தப்பட்ட வீடு. ஆணிப்பொன்னா ஏற்கனவே ஒரு புராணத்துல சொல்லியிருக்கேன், ரத்தினங்களால் பதிக்கப்படக்கூடிய வீடுகள். வீடுகள்ல வெளியிலேயே நவரத்தினங்களை வச்சிருக்கிறாங்க ஒளி பெருக்குவதற்காகனா அப்பொழுது எவ்வளவு செல்வாக்காக வாழ்ந்திருப்பார்கள் சோழர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வீடு தாங்கிய திரு பெருமங்கலம்
என்று சொல்றார். திருப்பெருமங்கலம் தான் இவர் அவதரித்த ஊர். இந்த பெருமங்கலம் எங்க இருக்கின்றது என்று பார்த்தோமானால் திருப்பூருக்கு அருகாமையில் இருக்கின்றது. திருப்பூருக்கு அருகாமையில் இருக்கின்றது. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பூருக்கு வரும் பொழுது கொடுமையான மழை அடித்துக் கொண்டிருக்கின்றது. மழை அடிக்கக்கூடிய நேரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற ஒரு பெரிய அருளாளர் வருகின்றார் என்று கூறுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார்கள் என்று கூறியவுடனே அவருடைய திறம் தம்பிரான் தோழனாக திகழக்கூடியவர் திருமண கோலத்தில் இருக்கும் பொழுது வந்து தடுத்தாற் போன்ற சிவபெருமான் அவரை ஆட்கொண்டார். அவர் இறைவனை புகழ்ந்து அற்புதமான பதிகங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட பெருமகனார் நம் ஊர் வழியாக வருகின்றார். ஆனால் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது என்ற தகவல் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு தெரிந்து அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்கியிருக்கக்கூடிய மடத்திற்கு செல்கின்றார். சுவாமி, தாங்கள் எங்கள் ஊர் அருகாமையில் வருவதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோமோ தெரியவில்லை. நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரும் பாக்கியம். இந்த ஊரில் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கின்றது. அந்த மழை நிற்கவில்லை. அந்த மழை நிற்பதற்கு தாங்கள் ஏதாவது வழி செய்ய முடியுமா என்று கேட்கும் பொழுது, சரி, அதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊரில் உள்ள பெருமானை இங்கிருந்தே நாம் பாடுவோம். பெருமானுக்கு பாடக்கூடிய பாட்டு இந்த மழை நிற்கும். என்ன செய்வீர்கள் ஏனென்றால் இதுவரையிலும் சிவபெருமானை மிரட்டி மிரட்டி பணம் வாங்கினார். எங்கு பார்த்தாலும் பொற்காசுகளை பெற்றார். ஆனால் இப்பொழுது என்ன செய்கின்றார் என்றால் சிவனடியார்களிடத்திலும் ஏதாவது பொன் பெற முடியுமா என்று அவருடைய உள்ளம் வாங்க ஆகிவிட்டது. எங்கள் ஊரில் எதுவும் இல்லை. இப்பொழுது சாப்பிடும் இல்லை. செய்வோம் இருக்கிறது. நீர் நின்று விட்டது என்றால் நிலம் என்றால் கணக்கில் 5 ஆனால் என்ன செய்தார் என்றால் 6 நிலம் தருகின்றேன் என்றால் 6 நிலம் என்றால் 30 ஏக்கர் பார்த்தார். இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய மனம் ஏற்றுக்கொண்டு கற்காமல் இருக்கின்றது. சரி, அதுவே நமக்கு என்று கூறி அந்த பாடலில் மழை அந்த பாட்டை இவர் வரும் பொழுது மிகவும் வறட்சியாக இருந்த ஊர். இவர் வரும் பொழுது மிகவும் வறட்சியாக இருந்தது. அதனால் வறட்சியில் ஆறி என்றுதான் சுவாமி அவர்கள் கழிக்காவிட்டது என்றால் வந்துவிட்டது. ஏராளமாக வெளியே வரவில்லை. இருந்த இடத்தை வெளியே வருகிறது. என்ன சுவாமி நிறைஞ்சு போயிடுச்சு. அப்படி சென்னை
அம்மையார் நேர்முகெல்லாம் எங்கள் ஐயா கணேசன் ஐயா சொல்வார்கள். மழை நிறுத்துவதற்கு ஐயா ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதுங்க ஐயா. ஒளிப்பதிவு சரியா வரல, குரல் சரியா கேட்க மாட்டேங்குது. பேசுங்க ஐயா, பேசுங்க. தொடலாங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. கடன்களுக்கு வருந்துகின்றோம். அப்படி 72 ஏக்கரை வாங்கி இதை நாம் என்ன செய்வது? ஏனென்றால் அக்காலத்தில் மக்கள் தொகை ரொம்ப குறைவு, நிலத்தை வாங்குவதற்கெல்லாம் ஆட்கள் கிடையாது. அதனால் அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டு, எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டு திருப்பூங்கூர் வந்தார். திருப்பூங்கூர் வந்து இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அந்த திருப்பூங்கூர் சிவலோகநாத பெருமானுக்கு இந்த 72 ஏக்கரையும் பொன் தந்த வள்ளலுக்கு இந்த மண்ணை தாரமாக்கி கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதில் இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் ஏஎர் போன் கலிக்காமருக்கும் நடந்தது. அதன் வாயிலாக பலமுறை இருவரும் சந்திக்கின்றார்கள். அப்படி சந்திக்கக்கூடிய தருணத்தில் ஒரு முறை திருவாரூரை விட்டு நீங்கி வந்து திருவொற்றியூர் வந்தார். திருவொற்றியூரில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் கொடுக்க என்று கோபம் வந்து விட்டது. அதன் பிறகு பார்த்தோமானால் திருவாரூருக்கு திரும்பிய உடனே அந்த செய்தியும் கேள்விப்படுகின்றார். இறைவன் சிவபெருமானையே அழைத்து வரவை நாச்சியாரருக்கு தூது அமைத்தார். என் மனைவி என்னோடு சண்டை பிடிக்கின்றார், அதனால் இந்த தினத்தை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து இறைவனையே தூதுவனாக மன வாழ்க்கைக்கு அனுப்பினார் என்ற ஒரு செயலை நம் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்துவிட்டார். அதனால் இனி இவரோடு நட்பு கொள்வது என்பது சரியில்லை என்று அவரே முடிவு செய்துவிட்டார். அவரே சரியில்லை என்று முடிவு செய்து கொண்டு அவர் வந்து பார்க்க வந்தாலும் இவர் பார்ப்பதற்கு அனுமதிப்பதில்லை. இப்படியே பல காலம் ஆகிவிட்டது. இருவரும் பிணக்கு நீங்கிவிட்டார்கள். அப்படி இவருடைய துன்பச் சூழல் இருந்தது. அதன் பிறகு அடுத்த பாடல் பார்ப்போம். இங்கி சூழ்வன எங்கி இறப்பதி சூழ் ஞாயில் மஞ்சி சூழ்வன மறையென உயர் மாமதில் மாடம் நஞ்சி அணி மேல் அடி கலைய இந்த காவிரியில மட்டும் நமக்கு எப்போதும் தண்ணி வந்துகிட்டு இருந்தாக்கா 4 போகம் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஊர். காவிரி டெல்டா பகுதியில நெல் விளையாடுனாக்கா ஏதாவது இயற்கைப்பட்டது அப்படின்னாக்கா பகுதி நம் தமிழ்நாடு மட்டும் அல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் ஃபுல்லா உணவு ஏற்படும். அப்படி சூழல் ஏற்பட்டுவிடும். ஆலயத்திலாம் விவசாயமாக
குறிப்பிடுறாங்க. பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளம் அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல காலம் சந்திக்கப்பட்டு வாழ்ந்து ஆனாலும் தோழம் என்ற உணர்வு தோழமை ஒரு உணர்வு இருந்தது. ஏற்பட்ட உணர்வு இருந்தும் கூட சந்திக்கவில்லை, மனமில்லை. இது சுந்தரருக்கும் வருத்தம். நம்மளை தப்பாக நினைத்துக் கொண்டாலே போல் கழிக்காமல் இது இப்பேற்பட்ட ஒரு சூழலுக்கு நம்ம ஆளாகி விட்டோமே என்று மிகவும் துன்பப்படுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். இவர்கள் இருவரும் இந்த எண்ணப்போக்கிலேயே இருக்கின்றார்களே என்பதற்காக நம் நாயனார் சிவபெருமான் என்ன செய்தார் என்றால் இருவருடைய பிணக்கும் நீக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்கின்றார். ஆனால் அது தேவையான செயலா என்று நம் எண்ணத்தில் ஒதுக்கலாம். ஆனாலும் இருவரையும் ஒன்றுவதற்கு ஒரு வழி இதுதான் என்று இறைவன் சிவபெருமான் எண்ணிக்கொண்டார். இறைவன் சிவபெருமான் எண்ணிக்கொண்டு எப்படி நம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோய் தந்து ஆட்கொண்டாரோ, சூளை நோய் என்றால் தீராத வயிற்று வலி ஆட்கொண்டாரோ, அதே போன்று ஏயற்போன் கலிக்காமருக்கு இது போன்ற ஒரு சூளை நோயை பற்றிக்கொண்டார். அந்த சூழ நோய்க்கு பல இடங்களில் வைத்தியம் தெரியும், பலராலையும் அதை குணப்படுத்த முடியாமல் துன்ப சூழலுக்கு ஆளாகிவிட்டார் ஏயற்போன் கலிக்காமர். தன் வாயால் எழுதுகின்றார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீங்கள் தரிசித்தீர்கள் என்று கூறினாலும் சொன்னாலும் அதை கேட்பதற்குண்டான மனநிலையில் ஏயற்போன் கலிக்காமர் இருக்கிறது. அதனால் கடைசியில் என்ன செய்கின்றார் என்றால் இறைவனே உணர்த்துகின்றார், ஒன்றுமில்லை கலிக்காமரே, நீங்கள் சுந்தரரை சென்று தரிசித்தீர்கள் என்றால் உங்களுடைய நோய் தீர்ந்துவிடும் என்று கூறுகின்றார். சிவபெருமான் நேரடியாக நோயை தீர்ப்பில்லை. அப்பர் சுவாமிகளுக்கும் சூழலை தீர்ந்தாரா என்றால் தீர்க்கவில்லை. அப்பர் சுவாமிகளுக்கு தனக்கு திருநீற்று காப்பு கொடுத்தார். வந்து விழுந்தவருக்கு திருநீர் கொடுத்தார், தன் பையிலிருந்து எடுத்து. அந்த திருநீரை என்ன செய்வது? ஏன்னா திருநீற்று வழக்கம் ஒரு 50 ஆண்டுகளா அவருக்கு மறந்தே போச்சு. சமண சமயத்தில் இருந்ததால ஏதோ இது மருந்து போன்றிருக்கின்றது என்று அதை வாங்கி கொண்டு தன் வாயில் போட்டுக் கொண்டார். அந்த தீராத நோய்க்கு முக்கால்வாசி அந்த நோயினுடைய தாக்கம் தீர்ந்தது. பெயின் கில்லர் மாதிரி முழுமையா தீரலானா வயிற்று வலி பெயின் கில்லர் போச்சு. அந்த முக்கால்வாசி இயக்கம் தன்னுடைய எல்லாம் தான் செஞ்சிக்கக்கூடிய ஆரம்பிச்சார். அந்த அம்மா போன பாதையிலேயே இருந்தாங்க. பாதையிலேயே போய் திருவதி இரண்டான கோவிலை அடைந்து முதலில் அந்த கோவிலில் அப்பர் சுவாமிகள் பதியம் பாடுவதற்கு அவருக்கு மருள் நீக்கியார் என்ற பெயரை நீக்கி, தர்மசேனர் என்ற பெயரை நீக்கி, நாவுக்கே அரசு என்று பெயரை சூட்டி என்னை புகழ்ந்து பாடுக என்று ஆகினவாறு விளக்கங்களில். ஆனால் இங்கு தோன்றி சுந்தரை அப்படி கலிக்காமல் இறைவன் தீர்க்க முடியாத நோயை சாமானியப்பட்ட பஞ்சம் பாடி வரவழைக்க இருக்கிறது. ஆனால் என்ற ஒரே கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சொன்னால் பார்க்க மாட்டேன் என்று சிவபெருமானுக்கு ஒரு அவலம் இருந்தாலும்
என்று கலிக்காமருக்கு தீராத வைத்து அந்த நோயை என்று வைத்தியநாதன் என்று பெயர் பெற்ற சிவபெருமான் இந்த உலகத்திற்கு முதல் அது அவரோக வைத்தீஸ்வர பெருமான் தான். மருந்தீஸ்வரராக வைத்தீஸ்வரன் கோயிலுடைய எப்படி சுவாமி கையில கழிப்பு எழுதி அம்பாள் தன்னுடைய கையில இன்னும் சில மூலிகையும் கையை கொண்டு வருவாங்க. வைத்தியனாக அம்பாள் தைல நாயகியாகவும், ஆனா இப்போ மறுபடி தைல நாயகி ஆயிப்போச்சு. தைல நாயகி சுவாமி வைத்தியநாத பெருமானாவும் வந்தாங்க. அது மட்டுமல்ல, தன்வந்திரி மகரிஷிக்கு மருத்துவத்தை உபதேசம் செய்யறார். கோவில் பின்புறத்தில் தன்வந்திரி மகரிஷிக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மருத்துவம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மொத்த பேரும் மருத்துவ போய் வருவாங்க. அந்த இருக்கு அங்க ஒரு வாட்டி அபிஷேகம் செய்வாங்க. வாங்கி சாப்பிட்டு நோய் கண் கூட அனுபவிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெயர் கொண்ட தீர்த்து வைத்து சொல்லியிருந்தார். ஆனா இறைவனிட்ட மீறலாமா அப்படின்றதுக்கு அவர் நோயாளி ஆகிவிட்டார். நோயில இருக்கும் ஒருத்தர போய் நாம புறப்பட்டு பிரம்மத்துக்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏயர்போர்ட் கலிக்காமரை பார்ப்பதற்காக பெருமத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். கூறும் பொழுது வருகின்றார். அப்போது ஏயர்போர்ட் கலிக்காமருக்கு என்ன நேர்ந்தது என்றே தெரியல. இந்த நாள் நம்மளுடைய நோய் தீர்வதா? இதை சிவபெருமானும் சொல்கின்றார், சுந்தரரும் நம்மளை நோய் தீர்ப்பதற்காக இங்கு வருகின்றார் என்றால் சுந்தரரே இனி இந்த பிறவியை பார்ப்பதற்கே நாம் விருப்பத்தலை என்று கூறி விரைவாலை எடுத்து தன் வயிற்றை பிரித்து கொள்கிறார், செய்து கொள்கிறார். அதன் பிறகு பார்த்தோமானால் சுற்றுயிரும் உயிரமாக தன் கணவன் இருப்பதை அறிந்து ஓடி போய் மனைவி பார்க்கின்றார்கள். சுவாமி, என்ன வேலை செய்து விட்டீர்கள் நீங்கள்? இது பாதகம் அல்லையா? ஏன் இந்த வேலையை செய்தீர்கள்? கடைசியில் யாரும் துடைத்துவிட்டு வரக்கூடிய தன் வீட்டு அம்மையார் அப்போது எந்திரிக்க முடிந்த ஒரு நிலைக்கு இருக்கிறார் என்று கூறி அப்போ அவருக்கு நண்பர்களுடைய
மட்டுமல்ல இதை குலையாவதற்கு தற்கொலை செய்து காரணகர்த்தாவாகிவிட்டதே, அதனால் இனி கூடாது, சரியாக செய்யவில்லையே என்று எண்ணி அதே உடைவாளை எடுத்து தன் வயிற்றை போகின்றார். அப்போது அசத்தி வாங்குகிறார். நீர் திருநீற்று சாற்றினால் கழிக்காமல் எழுவார் என்று அசரீரி வாக்கு. அந்த வாக்குக்கு இறங்க சுவாமிகள் திருநீரிடுகிறார்கள். திருநீரிட்ட உடனே ஏகற்பூர் கழிக்காமல் வயிற்றை கிழிக்கிறது. அருளாளர்கள் மீட்டெடுத்தார் அப்பர் சுவாமி. எலும்பும் தாம்பலியும் யார் சம்பந்த பெருமா அதை பெண்ணா எழுப்பினாங்க. இப்போதான் அது ஒரு அற்புதமான கோவில். நமக்கு மயிலை என்ற ஒரு நிலையில இருக்கு. நம்முடைய சுந்தரம் சுவாமிகள் இருவருக்கும் மேலாக முதலை வரவேற்றார்கள். அதெல்லாம் நம் காப்பியத்தில் பக்தி வைத்து நம்பிக்கை வைத்து சாட்சி கொண்டால் பல நோய்கள் வருவதாக. இந்த பிறவின்ற நோய் மட்டும் தீர்வில்லை. நம்முடைய திருமலர் மங்கா பூச்சி மகிழ்வன் மங்காமல் பூச்சி மகிழ்வராய் இருந்தாலும் ஒன்றே அடைப்பதற்கு ஒரு மருந்து எதுனாக்கா திருநீர்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட திருநீரை நெற்றில சாத்தி உயிர் பெற செய்தாரு. இங்க அப்படின்னாக்கா ஏயர்போன் கலிக்காமரனாக்கா இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திறம் எப்பேற்பட்டது, இறந்து மீண்டும் பிறப்பெடுக்கிறாரு அப்படின்னாக்கா ஏயர்போன் கலிக்காமருடைய செயல் எப்பேற்பட்டது என்றதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏயர்போன் கலிக்காமரை சுருக்கி நிறைய பொது கருத்துக்களை பதிவு செய்துட்டேன். இருந்தாலும் ஏயர்போன் கலிக்காமருடைய வரலாறு மீண்டும் நமக்கு வாய்ப்பு இருக்கும் போது மிக மிக விரிவாக்கமா நாம் சிந்திப்போம் என்று கூறி வாய்ப்பை அப்பர் அருந்ததி மன்றத்திற்கும் எங்கள் மதிப்பிற்குரிய சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு திரையிட்டு அடைகிறேன். வான்முகில் வளாது பெய்க வழிவண்ணம் மன்னன் பொன்முறை அருள் செய்க மண்க மேன்மை கொண்டை விளங்க உலகெல்லாம் இருந்து மகிழ்ந்தமைக்காக